தந்திடும். வெறுப்பில் அலையும் ஜானத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும். வெறுப்பில் அலையும் ஜானத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் இதில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரர்கள், இதில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய சார்பில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் 10:30 மணிக்கு இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ப்ரோக்ராமுக்காக செய்தி ஆண்டுடைய வார்த்தைக்காக காத்திருக்கீங்க பார்த்தீங்களா? உண்மையாக நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இன்றையுடைய செய்தியும் இன்றையுடைய ப்ரோக்ராமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னே அவருடைய ஆண்டுடைய வார்த்தையை அவங்க மூலமாக நம்ம கேட்க இருக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகத்தின் இறுதி அத்தியாயத்திற்கு இந்த தியானத்தில் நம்மை ஒருங்கிணைக்கிறோம். 150வது சங்கீதம். முழு சங்கீதத்தை 5 பிரிவாக பிரிப்பார்கள் இதை ஆக்கிய ஆய்வு வல்லுநர்கள். அதில் இந்த இறுதி பகுதியின் இறுதி எல்லையில் 150வது சங்கீதத்தை இன்றைக்கு நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமையான கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். ஆண்டவரை துதி செலுத்துவதற்காக இந்த துதி நிறைவு பாடல் நம்மை அழைக்கிறது. வேறு எந்த விவாதமும் இல்லாதபடி, போதனையும் இல்லாதபடி, விரிவுரையும் இல்லாதபடி, விதாண்டவாதங்கள் இல்லாதபடி, நம்முடைய கருத்துக்களை கொடுத்து வாங்கி எதுவும் இல்லாதபடி, கடவுள் அவருடைய திருத்திட்டத்திற்காக முழு சங்கீதக்காரர் அவருடைய வாழ்வின் எல்லா எல்லைகளை நினைவு கூறுகின்ற விதமாக இப்போது ஒரே மூச்சாக, தம்முடைய ஒரே கட்டளையாக, எழுச்சி மிகுந்த தம்முடைய ஆண்டவர் யாவே என்கிற கர்த்தருக்கு தம்மை நிபந்தனை அல்லாத ஒப்பு கொடுத்தலுக்கு ஒப்பு கொடுத்து மகிமை, கனம், கீர்த்தி அவைகளை அவருக்கு மட்டுமே தர வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் இந்த சங்கீதத்தை துவக்குகிறார். ஏறத்தாழ 13 தடவை இப்படி ஆண்டவரை துதிப்பதற்காக அவர் அழைக்கிறார். முதல் சங்கீதம் எப்படி துவங்கும் போது எத்தனை பதங்கள் இருந்ததோ அதே விதமான பதங்களிலேயே சரி சமமாக சிறிதான ஒரு சங்கீதமாக இதை நிறைவு செய்கிறார். கடைசி பிரிவில் டாக்ஸாலஜி என்று ஆங்கிலத்தில் சொல்வோம், வாழ்த்து பாடலாக, துதி ஏற்பு விண்ணப்பமாக இதை கடவுளுடைய பிள்ளைகள் ஆராதனைக்காக அதிகம் பயன்படுத்துவார்கள். 10 விதமான துதிகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 13 விதமான கடவுளின் கிருபைகள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துதிகளுக்கான வார்த்தைகளாக ஆண்டவர் அவருடைய திருத்திட்டத்தில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இவைகள் பயன்படுத்தப்பட்டதுனால 13 நினைவுகள் இவைகளில் பகிர்ந்து கொள்ளப்பட்டு அந்த 13 நினைவுகளுக்காக 12 அந்த நிலா தோன்றுகின்ற காலங்கள், 12 மாதங்கள், 13 லீப் ஆண்டு என்று சொல்லுவோமே, அதே போன்ற ஒரு ஆண்டுக்காக இது தரப்பட்டிருக்கக்கூடுமோ என்று இதை ஆய்வு செய்கின்ற கடவுளுடைய மனிதர்கள் கூறுவார்கள். 9 விதமான இசை கருவிகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளின் திட்டத்தில் லேவியர்கள் இதை பாடினார்கள், ஆசாரியர் பாடினார்கள், இஸ்ரவேல் இனத்தவர்கள் பாடினார்கள், பூமி எங்கும் இருக்கிற விசுவாச இனங்கள் நம்மை போல
இதை பாடுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்கே அழைக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்திற்கு அழைக்கிறார். இது பாடப்படும் போது எருசலேம் என்கிற நகரில் ஜீயோன் மலையில் இவைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் உலகமெங்கும் வந்திருக்கிறது. ஏறத்தாழ 300 கோடி பிள்ளைகள் ஆண்டவரை அவருடைய விதங்களில் அவர்களுக்கு ஆண்டவர் அருளி இருக்கிற வெளிச்சத்தில் பின்பற்றுகிறார். ஏறத்தாழ 800 கோடி மனிதர்கள் இல்லை, இந்த 300 கோடி மனிதர்கள் இந்த இயேசுவை அவர் வாழும் எல்லைகள் இல்லை, அவரை தொழுது சேவிக்கிறார்கள். அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடி வருவீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் அவர் அருளுகிறாரே அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் அவரை துதித்து அவருடைய வல்லமையை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து, என்ன அழகான பாடல் பாருங்க. காண்டவர் கட்டளை தர படைக்கப்பட்ட வானம் ஒரு எல்லையிலிருந்து அடுத்த எல்லை வரைக்கும் விரிந்திருக்கிற அந்த வானம் கடவுளின் கட்டளையை நிறைவேற்றி அவருடைய நாமத்தின் மகிமையை இன்னும் கொண்டாடுகிறது. ஆகையினால அவரின் அடியவர்களாகிய நான் இதை போல விரிந்திருக்கிற வானத்தை போல கட்டளை பெற்ற அந்த கடவுளின் படைப்பு போல அவரை கொண்டாடுவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதிக்கிறோம். எத்தனை எத்தனை கிரியைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். உயர்ந்தவர், அவருக்கு நிகரானவர் வேறு ஒருவர் இல்லை. எல்லை இல்லாத மாண்பு கொண்டவர், அளவிடப்படாத கிருபைகளை அருளி இருக்கிறவர், ஆச்சரியங்களை அற்புதங்களை செய்கிறவர். அப்படி மேலாக உயர்ந்திருக்கிற அந்த ஆண்டவரை தீங்கில்லாத உலகத்தில், தீமையே இல்லாத ஒரு உலகத்துக்காக என்னை ஆயத்தம் செய்க, அத்தனை மாண்பு கொண்ட இந்த ஆண்டவரை கொண்டாடுவதற்காக அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள் என்று அதற்கு ஒரு அறிமுகம் தந்துவிட்டு 3வது வசனம் துவங்கி ஏறத்தாழ 5வது வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த 4 வசனங்களிலேயும் 10 விதமான இசை கருவிகளை மீட்பதற்காக அழைக்கிறார் தாவீது அரசர். எக்காள தொனி, வீணை, சுரமண்டலம், தம்புரோடு, நடனம். நடனம் என்பதும் ஒரு இசைக்கருவி என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். யாழ், தீங்குழல், ஓசை உள்ள கைத்தாளம், பேரோசை உள்ள கைத்தாளம், இவைகள் எல்லாவற்றையும் கொண்டு இந்த ஆண்டவரை கொண்டாடுங்கள். உதாரணத்துக்காக எக்காலம் எங்கே பயணிக்கப்பட்டது? மோசே தம்முடைய பாளையத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒருங்கிணைப்பதற்காக. ஆண்டவருடைய பாளையத்தில் இருக்கிற தலைவர்களை மட்டும் அழைப்பதற்காக. பேர் ஓசை உள்ள எக்காலமாக ஊதப்படும் போது அவர்கள் புறப்பட்டு போவதற்காக இப்படி பயன்படுத்தப்படுவது. தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதும்போது எக்கால துணிக்கும் என்று அழைப்பார, அது அவர் வரவிருக்கிற 2ஆம் வருகைக்காக. இப்படி ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு சரித்திர பின்னணி இருக்கிறது, கடவுளின் திட்டம் இருக்கிறது. இவைகளையெல்லாம் மனதிலே கொண்டவாறு ஓசையோடு, பேர் ஓசையோடு, கைத்தாளங்களோடு ஆண்டவரை அவருடைய உத்தமத்துக்காக, அவருடைய கிரியைகளுக்காக, மகத்துவத்திற்காக, எல்லை இல்லாத மாண்புகளுக்காக கொண்டாடுவதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். சொல்லிட்டு அந்த சங்கீதத்தின் நிறைவை எப்படி அழைக்கிறார் பாருங்க. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, அல்லேலூயா. சுவாசம் உள்ளவர்கள் யாரும்? மனித இனம் யாரும்? ஜீவ ஆத்துமாவை பெற்றுக்கொண்ட நாம் அதை இந்த ஆண்டவர் தான் எனக்கு தந்தார். இந்த பூமிக்கு எனக்கு ஒரு நோக்கம் தந்தார், திட்டம் தந்தார்.
வாழ்வை கொண்டாட்டமாக்கி தந்தார், ஒரு கொம்பை தந்தார் என்று நான் கொண்டாடுவதற்காக, எனக்கு தந்த அந்த வாழ்வுக்காக, அந்த வாழ்வின் நடு மையமாக எனக்கு தந்திருக்கிற சுவாசத்துக்காக, சுவாசமுள்ள யாவும் ஆண்டவரை துதிப்பதற்காக உயிர் பெற்ற அந்த ஜீவ சுவாசத்தில் நின்று நன்றி உணர்வோடு ஆண்டவரை துதி செலுத்துவதற்காக விசுவாசிகளை, ஆண்டவருடைய திரு குடும்பத்தை சபையில், கூட்டத்தில், ஊழியங்களில் அழைக்கிறார். அழைத்து எஞ்சின்னு சுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஜீவ சுவாசம் அருள் இருக்கிற ஆண்டுடைய கிருபையை சொல்வதற்காக கர்த்தரை துதியுங்கள், அந்த கிருபைக்காக ஆண்டவரை கொண்டாடுங்கள். ஏன் இறுதியில் அல்லேலூயா என்கிற பாடலோடு கூட, பதத்தோடு கூட தாவீது அரசர் இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார். நன்றியோடு கூட தேவனுக்கு துதி செலுத்துங்கள், நிறைவோடு கூட இந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சங்கீதங்களில் இந்த 150 அதிகாரங்களும் எத்தனையோ விதங்களை விதவிதமாக கடந்து வந்தது. புலம்பல்களின் சங்கீதங்களாக, வேதனையின் சங்கீதங்களாக, வேட்கையின் சங்கீதங்களாக, வேண்டுதல்களின் சங்கீதங்களாக, வெற்றி ஆர்ப்பரிக்கிற சங்கீதங்களாக வந்தது. இப்போது இறுதியில் இதயம் நிறைந்த துதி ஏறெடுத்த சங்கீதமாக நிறைவு செய்கிறது. ஏன்? நித்திய நித்திய காலமாக கடவுளின் திருத்திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகின்ற மிஷனரி பணியின் நிறைவு துதி. அவருக்கு நாம் ஏற்கிற கனம், அவருக்கு செலுத்த போகிற மகிமை. திவ்யவாசனாகிய யோவான் தம்முடைய தீர்க்க தரிசனத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தில் இதுதான் இன்னும் நிகழ வேண்டிய ஒரு வைபவம். அதற்கு நேராக உலகமெங்கும் ஆண்டவர் தம்முடைய விசுவாசிகளை சபையில் பயணிக்க வைக்கிறார். அந்த துதி முழக்கத்துக்காக நம்மை ஆயத்தம் செய்வதற்கு களைத்த, சலித்த, கரடு முரடான வாழ்வில் பெற்றுக்கொண்ட அத்தனை கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி, தீர்க்கமான ஒரு ஒப்புக்கொடுத்தல் இல்லை, கடவுளின் திட்டத்தை வாழ்வின் நிறைவாக துதிக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற நினைவில் எங்கும் வியாபித்திருக்கிற இந்த ஆண்டவர் வானத்தை, பூமியை, பூமியின் எல்லைகளை, தம்முடைய மாண்பை, கிரியைகளை கண்டிருக்கிற ஆண்டவராய், ஆண்டவரின் திரு குடும்பமாய் இந்த ஆராதனையை செய்து நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்ன அழகான ஒரு அழைப்பு! ஜான் ஸ்டார்ட் என்கிற கடவுளுடைய மனிதர் உயிர் வாழ்ந்த நாட்களில் இங்கிலாந்து தேசத்திலிருந்து அவ்வப்போது சென்னைக்கு வருவார். வேடந்தாங்கல் இதை போன்ற பறவைகள் சரணாலயத்திற்கு சில வாரங்கள் வேறு எந்த வேலையும் இல்லாதபடி அந்த எல்லைக்கு கொண்டு போய் விட சொல்லுவார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் கடவுள் செய்கிற மகத்துவத்தை இந்த பறவைகளின் வழியாய், பிராணிகளின் வழியாய், அவர்கள் இசைக்கிற இசைகளின் வழியாய், அதில் வருகிற ஓசையின் வழியாய் ஆண்டவரை அவருடைய திருத்திட்டத்திற்காக நன்றி செலுத்தி திரும்ப போய்விடுவார். என அழகான ஒரு மாதிரி கடவுள் நமக்கு தந்திருக்கிற அத்தனை கிருபைகளை கொண்டாடுவதற்காக இந்த சங்கீதம் இப்படி நம்மை நிறைவு செய்வதற்காக அழைக்கிறது. எதற்கு? துதி செலுத்துவதற்கு. திருச்சபையில் மிஷனரி பணி முடிவான நோக்கமா? ஜான் பைப்பர் என்கிற போதகர் இதை போதிக்கும் போது மிஷனரி பணி முழு முதல் நோக்கம்தான். ஆனால் அதன் விளைவு ஆண்டவருக்கு துதி, ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு கனம், ஆண்டவருக்கு என்றென்றும் துதி வரவிருக்கிறதே, அந்த துதிக்காக நம்மை ஆயத்தம் செய்வதுதான் மிஷனரி பணி. என்றென்றும் மிஷனரி பணி அல்ல, மிஷனரி பணியின் நிறைவு துதி. அதை தாவீதின் சங்கீதம் வெகு அழகாக நம்மை நடத்துகிறது, போதிக்கிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக,
அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பெரும் கிருபையை நமக்கு ஆழமாய் அவரில் வளர்ந்து பெறுகிறவர்களாய், அவருக்கு துதி தருகிறவர்களாய், மகிமை சேர்க்கிறவர்களாய், கனம் தருகிறவர்களாய் வாழ்வதற்கு அந்த ஜீவ சுவாசம் எனக்குள்ளாக இருப்பதனால, அந்த ஜீவ சுவாசத்தை கொண்டு வாழ்கின்ற மனித இனத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான கிருபையாய் இதை வாழ்வதற்கு அவரை துதிக்கிற மனிதர்களாக வாழ கர்த்தர் நம்மை நடத்துவாராக, ஆசி தருவாராக. ஆமென். அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும், அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும், வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும், வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். பாதாள சேனை இன்னும் ஜெயிக்க விடாதிரும், பாதாள சேனை இன்னும் ஜெயிக்க விடாதிரும். சேனை வீரராய் வாலிபர் பலர் எழும்ப செய்திடும், சேனை வீரராய் வாலிபர் பலர் எழும்ப செய்திடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே, யாரை அனுப்ப யார் போவார் என்றாலையும் இயேசுவே. என்னை உந்தன் கண்கள் காண உம்முன் நிற்கின்றேன், என்னை உந்தன் கண்கள் காண உம்முன் நிற்கின்றேன். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். மெய் வீரனாக ராஜாவே நான் எழுந்து வருகின்றேன், மெய் வீரனாக ராஜாவே நான் எழுந்து வருகின்றேன். கோதுமை மணியாக மாற என்னை படைக்கின்றேன், கோதுமை மணியாக மாற என்னை படைக்கின்றேன். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும்.
அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும், அறுப்பு மிகுதி ராஜாவே ஊழிய தந்திடும். வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும், வெறுப்பில் அலையும் ஜனத்தின் மேல் எம் பொறுப்பை உணர்த்திடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். இந்தியாவில் கோடி கோடி உம்மை அறியாரே, என்னை அனுப்பும் ராஜாவே நீர் என்னை அனுப்பிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு உண்மையாக பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஒரு பாடலை நீங்கள் கேட்டீங்க. நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை, நம்ம பெற்ற இன்பத்தை, அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரை பற்றி பிறருக்காக நம்ம சொல்லி வாழும்போது அதில் இருக்க லாபம் இருக்க, அது என்ன லாபம்? பரலோக வாழ்க்கை. ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் அந்த பரலோக வாழ்க்கை. பாருங்கள், நம்ம பெற்ற இன்பத்தை, நம்ம பெற்ற ஆசீர்வாதத்தை பிறருக்காக நம்ம பகிர்ந்தளிக்கும்படியாக அன்பாக அழைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அதுதான் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியமானது செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறணும்னு சொல்லி உங்களை அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். அப்படி நீங்கள் மாறும்போது சினர்ஜி இந்தியா இந்த மிஷன் ஊழியமானது இன்னும் வளரும், இன்னும் அறியப்படாத மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய், உழைக்கிறவர்களாய் நீங்கள் எங்களோடு கூட தோள் கொடுக்க உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவர் இயேசு உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பாராக. இந்த கிருபை நாட்களை உணர்ந்து வாழும்போது அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் விளங்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களின் குடும்பத்தையும் தொழிலையும் அளவில்லாதபடி ஆசீர்வதிப்பா. நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் ஊழியத்தை தாங்க நீங்கள் விரும்பினால், எங்களோடு கூட தொடர்புள்ள விரும்பினால், ஸ்க்ரீனில் தெரிவிக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் காணிக்கை அனுப்பி தந்தால் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பும்போது அதோடைய ஸ்க்ரீன்ஷாட், அதோடைய டீட்டெயிலை அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர் மத்தியில் வந்திருக்கிற ஆயர்கள் ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார்களாக. தகப்பனே, இதை போலத்தொரு நாளில் உம்முடைய மகத்துவமான வார்த்தையை கேட்க, பயந்து நடுங்க, திகைக்க, உம்மிலே மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு தந்த இந்த அழகு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பிந்திய பொழுதில் இப்படிப்பட்ட எல்லைக்காக எங்களை விழிப்போடு உம்முடைய திரு சமூகத்தில் வைத்து இந்த வேதத்தின் வெளிச்சத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இவைகளுக்கு கீழ்ப்படிய இணக்கத்தை எங்களுக்கு தாரும், இரக்கம் காண்பியும், வல்லமை காண்பியும், பராக்கிரமம் செய்யும். எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற உம்முடைய எல்லைக்கு எங்களை எடுத்து செல்ல எங்கள் செல்வாக்கை, எங்கள் திறமையை, எங்களுக்குள்ளாக தந்திருக்கிற வரங்களை வல்லமையாய் தேசத்தின் தேவைக்காய் எடுத்து இயம்ப பயன்படுத்த எங்களுக்கு நாட்கள் தாரும், தருணம் தாரும், கிருபை தாரும். எங்களுடைய தேவைகளை பாருப்பா. உள்ளான விதங்களில் இருக்கிற ஏக்கங்களில் உம்முடைய வல்லமையான பிரசன்னம் வந்து உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குமே. அந்த குணத்தை ஜபத்தில் உம்முடைய ஆசையில் நிறைவாக தாரும். தந்து இந்த இரவு எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு, பராமரிப்புக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, அவருடைய பிரத்யேக அன்பு, எல்லையில்லாத அன்பு, உளமார்ந்த அவருடைய அன்பு உங்களை நிறைவாக நிரப்பி தம்முடைய பரிசுத்த ஆவியின் நடத்துவதினால் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நடத்தி காப்பாராக. ஆமென்.